அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னத்த காலகட்டத்தில் நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் பல வருடங்கள் 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இப்போது எனக்கும் தான் 2016 கல்யாணம் நடந்துச்சு. இனி வரைக்குமே அபார்ஷன் ஆகுதே தவிர குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ இன்னைக்கு நான் எது போடலாம் அப்படின்னு புக் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இது கண்ணில் தென்பட்டுச்சு. இன்ஷால்லாம் இது யாருக்கெல்லாம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரயோஜனம் இருக்கும், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. இன்ஷால்லாம் நானும் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்போம், ஆஸ்பத்திரிக்கு போயிருப்போம், ஒரு ஆயுர்வேதிக் போவோம், சித்தா அது இதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். டாக்டர் சொல்கிறது 2 பேருக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க அப்படிங்குவாங்க. பட் வை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிற்கிது இல்லையா? எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்போம், எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணியிருப்போம். இது ஒன்று செஞ்சு பாருங்களேன். இன்ஷா அல்லாஹ் நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, செய்கிறதுக்கு முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுங்குவாங்கல்ல. ஸோ அதுதான் ரொம்ப யோசித்தேன். 3 இது நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேங்க. இந்த லாஸ்ட்ல இருக்கிறது மட்டும் 40 நாள் நீங்கள் விடாமல் செய்யணும். நல்லா துவா பண்ணிட்டு அல்லாட்ட அழுது கேளுங்க. அவ்வளோ ஒரு உருக்கமாக நீங்கள் துவா பண்ணிட்டு ஒரு தடவை ஓதனீங்கனாலும் போதும், ஈமானோட. அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லா ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக சமீஉ துவா. இது நீங்க எப்போ ஓதணும், இதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த வசனத்தை ஓதி கொண்டு வந்தால் அல்லாஹுவின் கிருபையை கொண்டு பயபக்தி மிக்க, ஓகேவா, பயபக்தி மிக்க குழந்தை பிறக்கும். சாலிஹான குழந்தை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை எப்போ ஓதணும், எப்போ வேணாலும் ஓதலாம், பொழுதோட வேணாலும் நீங்க ஓதிட்டே இருக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா ஈமானோட பயபக்தியோட ஓதுங்க. நீங்க ஒரு தடவை ஓதினாலும் சரி, 10 தடவை, 1000, உங்க விருப்பம். செகண்ட் ஒன், பிஸ்மில்லா. இதுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாலும் போதும். இல்ல நான் 3மே பண்றேங்கிறீங்களா, 3மே பண்ணுங்க. செகண்ட் ஒன், பிஸ்மில்லா ரப்பி லா தஸர்னி ஃபர்தவ் வ அன்த கைருல் வாரிசீன். இதோடைய பலன் பார்த்தா, குழந்தை பேர் இல்லாதவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இந்த வசனத்தை 3 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் நாடினால் குழந்தை பேரு ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த 2வது நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் இந்த சின்ன வசனத்தை 3 தடவை ஓதணும், ஓகேவா? இப்போ 5 நேரம் தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும். ஆனா இது அப்படி கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க பிஸ்மில்லான்னு சொல்லி ஓத ஆரம்பிச்சிடலாம். இந்த லாஸ்ட் வசனம் பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது 40 நாள் நீங்க பண்ணுங்க, கண்டினியூஸா 40 நாள் பண்ணாலே போதுமானது, ஓகேவா? என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்மில்லா வஸ்ஸமாஅ பனைனஹா பிஐதிம் வ இன்ன லமூஸிஊன் வல்லரஸ ஃபரஸ்னக ஃபனிமல் மாக்கிதூன். ஓகே, இந்த வசனத்துடைய பலன் ஓதுறேன். இந்த 2 வசனங்களும், இதுல 2 வசனம் இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு வசனம், ஓகேவா? இது வரைக்கும் ஒரு வசனம், இங்கிருந்து இனி ஒரு வசனம், இங்கிருந்து இது வரைக்கும் இனி ஒரு வசனம், ஓகேவா? அப்போ இந்த 2 வசனங்களும் கர்ப்பம் தரிப்பதற்காகவே, ஓகேவா? 2 முட்டைகளை அவித்து மேல் ஓட்டை நீக்கிவிட்டு அவற்றில் ஒன்றின் மேல் முதல் வசனத்தை, அதாவது இந்த 2 வரிகள், இதுதான் முதல் வசனம். அப்போ முதல் வசனத்தை ஓதி அதனை கணவனுக்கும், 2ஆம் முட்டையின் மீது 2ஆம் வசனத்தை ஓதி அது மனைவிக்கும் சாப்பிட கொடுக்க வேண்டும். ஸோ இது 2ஆம் வசனம். இந்த வசனத்தை, இந்த கடைசி 2 லைனை ஓதி மனைவிக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். இதே போன்று 40 நாட்கள் ஓதி சாப்பிட வைக்க வேண்டும். கணவன் மனைவி சேர்க்கையும் அடிக்கடி ஏற்படுத்தி கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் நாடினால் கர்ப்பம் தரித்துவிடும். ஸோ இது 3மே ரொம்ப பவர். இதெல்லாம் இந்த 40 நாள் நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாம். 2 முட்டை வேக வச்சு 1 முட்டையோட ஓட்டை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வசனம் இந்த முதல் 2 வரிகள், இந்த வசனத்தை ஓதி கணவனுக்கும், 2ஆவதா இருக்கக்கூடிய இந்த வசனம், இந்த கடைசி 2 லைன், இந்த 2 லைன், இந்த 2வது வசனத்தை ஓதி மனைவியும் 40 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு அப்பப்போ சேர்க்கை வைத்து கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் 40 நாட்கள்ல கர்ப்பம் தரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா ஈமானோட பண்ணுங்க, ஓகே? இன்ஷா அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழி காட்டட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.